பாருங்க, இந்த வீடுகளை பாருங்க, இந்த வீடை பாருங்க, இந்த வீட்டை பாருங்க. அந்த பாலம் வட்டுவாகல் பாலம், இதுதான் கடைசி. மே 17 இங்கே தான் வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்துலேருந்து நம்ம கிளம்பி வட்டுகால் பாலத்துக்கு போயிட்டுருக்குறோம். ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து இறுதி போர் நடந்த இடங்கள். அப்படியே முள்ளிவாய்க்கால் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், மேடு பள்ளமாக இருக்குது. மணல் மேடுகள் அங்கே. இதே மணல்லாம் இங்கே உள்ளதா கொண்டு வந்து போட்டதா? கடற்கரை பக்கத்தில் மணல் மேடுகளாக இருக்குது. நல்லா பாருங்கள், கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால மணல் மேடுகள்லாம் இருக்குது. இங்கே தான் கடைசி முடிவுக்கு வந்த இடம் இதுதான். பாருங்கள், இந்த வீடுகளை பாருங்கள், இந்த வீடை பாருங்கள். ஒட்டையாக இருக்குது வீட்டுக்கு மேலெல்லாம். யாருமே இல்லைப்பா அந்த வீட்டில். எவ்வளோ பனைமரம் இருக்குது பாருங்கள். ஓகே, போக்குவரத்து அமைச்சகம் முள்ளிவாய்க்கால் அங்கேயே வந்துட்டோம். இப்போது இதில் நேராக கொஞ்சம் தூரம் போனாலே வட்டுகால் பாலமாக எவ்வளோ பனைமரம் இருந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் அழிஞ்சது போக மிச்சம் இருக்க பனைமரம். முள்ளிவாய்க்காலே ஒரு பனைமர காராக தான் இருந்திருக்கும்போல. அப்போ இங்கே பாருங்கள், யாரோ இடத்துக்கு வந்து ஃபென்ஸு காம்பவுண்டு போட்டு வச்சுருக்காங்க. முள்ளுவேலி பாருங்கள். பஸ்ஸு போகுது, முல்லைத்தீவுக்கு போகுது பஸ்ஸு. யாழ்ப்பாணம் டு முல்லைத்தீவு பேருந்து. நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது பஸ்ஸு நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுல்ல. ஓ, இந்த வீடெல்லாம் பாருங்கள். இங்கே பெரிய பேரழிவை சந்திச்சு பல வந்தவங்கலாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அழிவை சந்திச்சு அதுலேருந்து மீண்டு இப்போ வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த பாருங்கள், இந்த வீட்டை பாருங்க. மரம் செடி கொடி எல்லாம் அடைச்சி கிடக்கு. அப்படியே இங்கே ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில் பக்கத்தில் தான் அந்த முள்ளிவாய்க்கால் முற்று. அப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு வர்றோம். எந்த சாமியுமே காப்பாற்ற வரல கடைசியில். ஸ்ரீ குறுந்தடி சிவலிங்க விநாயகர் ஆலயம். வட்டுகால் பாலத்தை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறோம். பார்ப்போம். பாலமா அங்கேயா? ஓகே. போக்குவரத்துல இருக்கு. இந்த இருக்கா. இந்த பாருங்க மக்கள், என்னமோ வட்டுவாகல் பாலம்னு இங்கே போர்டு வச்சுருக்காங்கல்ல. இது அங்கே வந்துட்டோம். ஆமாம், அங்கே ஒரு பாலம் இருக்குது. வட்டுவாகல் பாலம் இங்கே தான் கடைசியாக போர் வந்து முடிவுக்கு வந்தது. இந்த இடத்துல தான் வெட்டுவாய்க்கால் தொடு கடல். நீளத்தால் 430 மீட்டர்களையும் அகலத்தால் 5 மீட்டர்களையும் கொண்ட முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இன்னைக்கும் இப்பாதையானது 110 அடையாள கற்களினால் செப்பனிடப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. 35 வீதியில் மிக முக்கியமான ஒரு இடமாக இப்பகுதியை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தி இராணுவத்தினர் வட்டுவாய்க்கால் கலப்பினை வந்தடைவத வண்ணம் தடுப்பதற்கு மிகுந்த பலி பிரயோகத்தினை அளித்தனர். போராட்டக்காரர்களின் நடத்தப்பட்ட அனைத்து தாக்குதல்களும் முறியடித்து அவர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களில் 10,000 வரையிலான மக்களை மீட்டுக்கொள்ளும்படி நடவடிக்கையானது இலங்கை படையினரால் 2009 மே மாதம் 17 மே 17 இதுதாங்க கடைசியாக நடந்த முடிவு போரே. இங்கே தாங்க மே 17 14ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. அவ்வேளை
இக்கலப்பு பகுதி நீரினால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருந்தாலும் மக்களுடன் மக்களாக தாக்குதல் நடத்தும் போராட்டக்காரர்களின் தாக்குதல் அதிகரித்திருந்தும் எமது படையினர்களின் திறமிகு செயற்பாட்டினால் உலகிலேயே இரண்டாம் முறையாக அதிவலகாக மனித கேடயங்களாக பயன்படுத்திய மக்களை மீட்டு தந்த இடமாக இவ்விடம் பெயரினை பதித்துள்ளது. அவங்களுடைய பார்வையில் அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. போங்க. அவங்களுடைய பார்வையில் அவங்களோட கருத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இதான் அந்த பாலம், வட்டுவாகல் பாலம். இதுதான் கடைசி மே 17 இங்கே தான் கடைசியாக முடிவுக்கே வந்திருக்கு. இந்த இடத்த வந்து போராட்டக்காரர்கள் வந்து உடைச்சிட்டாங்களாம் அந்த பாலத்தை. ஏன்னா அப்போ தானே இராணுவம் வந்து இதை தாண்டி அங்கிட்டு வர முடியாதுல்ல, தாண்டி வரும்போது தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்னா. அப்படி இருந்தும் இதை வந்து தாண்டி போகிற முடிவு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, இதான் அந்த நந்திக்கடலி தானே இது, வட்டுவாகல் பாலம். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வரலாறு கதை சொல்லுது எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய மரம், இந்த தண்ணி, இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவை, இந்த அங்கே இருக்கு பாருங்கள் கொக்கு, இது எல்லாமே ஒரு கதை சொல்லுது. அந்த கதையை தமிழனால மட்டும்தான் புரிஞ்சுக்கிட முடியும். அது மணல் மேடா, கடல். அங்கிட்டு கடல். இது உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா? நல்ல தண்ணி, நல்ல தண்ணி தானா. ஆனால் அந்த மணல் மேட்டுக்கு அங்கிட்டு கடலாம் அந்த பக்கம். அப்படியே நீங்கள் பின்னாடி இப்போ பார்க்கலாம் இந்த வட்டுவாகல் பாலத்தை. இப்போ வந்து நம்ம வட்டுவாகல் பாலத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். 59 படைப்பிரிவு விஜன். இந்த இடத்துல கூட இப்போ உட்காந்துருந்தாங்க, பார்த்தீங்களா? நானும் உட்காந்துருக்கு. எதுக்குள்ளே வந்தாச்சு? முல்லைத்தீவுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது பாருங்கள், வீடுகள் நல்லாயிருக்கு. இந்த வீடு வட்டுவாகல் பாலத்தை வந்து நம்ம கடந்து முல்லைத்தீவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ முல்லைத்தீவில் இருக்கோம். சரியா இங்கே தான் போர் கடைசியாக மே 17 இங்கே தான் முடிவுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பஸ்ஸு நிற்கிது. முல்லைத்தீவுலேருந்து வவுனியாவுக்கு பஸ்ஸு. இது கொஞ்சம் நல்ல வீடாக இருக்குது முல்லைத்தீவில். இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் தான். ஒரு வீடு கூட பார்க்க முடியல இந்த மாதிரி பெரிய வீடாக. எல்லாமே சின்ன சின்ன வீடாக தான் இருக்குது. முல்லைத்தீவில் கூட இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள். எல்லாம் வெளிநாட்டு பணத்தை வச்சு கட்டிட்டாங்க. ஆனால் கிளிநொச்சியில் இந்த மாதிரி ஒரு வீடு எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி வீடு நான் கிளிநொச்சியில் 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஒரு வரலாறு முடிந்த இடம் இந்த இடம், இன்னொரு வரலாறு தொடர்ந்த இடம் இந்த இடம். இப்படிதானே வரலாறு மாறிக்கொண்டே தானே இருக்கும், முடியாதுல்ல. ஒரு வரலாறு முடிஞ்சால் அந்த இடத்துல இன்னொரு வரலாறு தொடங்கும். அது மாதிரி தானே, அதுதானே இயற்கை. அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் சின்ன சின்ன ஓட்டு வீடுகள். இங்கே வந்து பாருங்கள், சிறியவர்கள் வந்து கால்பந்து விளையாடுறாங்க, ஃபுட்பால். அப்படியே பாருங்கள் முல்லைத்தீவில் இன்னைக்கு வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா. உள்நாட்டு அலுவல்கள், ராஜாங்க அமைச்சு, ஜெப ஆலய மிஷன். இது வந்து செல்வபுரம் மாதிரி கிராமம் 2017 போட்டிருக்கு. ஸோ இதுதாங்க முல்லைத்தீவு. பாருங்கள் இன்றைய முல்லைத்தீவு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. இது நல்ல வீடு, இப்போ தான் கட்டியிருப்பாங்க போல். சித்த ஆயுர்வேத சிகிச்சை மையமாக வீடு இல்லை, அது மருத்துவமனை மாதிரி. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம்.
எதுக்கே பாருங்கள், ஒரு பேருந்து வருது. எந்த ஊர்லேருந்து வருது, எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இந்த பேருந்து எங்கேருந்து வருதுன்னா கிளிநொச்சி. அந்த பேருந்து வந்து கிளிநொச்சி டு முல்லைத்தீவுங்க. இது ஒரு பாட்டு பாடுது, தேவாலயத்தில் பாடுது. இது வந்து தேவாலயம், முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் பாடுதுங்க பாட்டு. அதுதான் பேருந்து நிலையம். சின்ன கடைகள். இங்கே முல்லைத்தீவு கிளிநொச்சி பேருந்து நிற்கிது. ஆடுகள் அதிகபட்சமாக ஓட்டு வீடு தான் இருக்குது. பெரிய பெரிய மாடி வீடுகள் குறைவு தான். இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாலம் இருக்குது, சிறிய அளவிலான பாலம். இதோ கடல் பார்க்க முடியுதுங்க, கேமராவில் தெரியல, எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு மணல் மேடு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா கடல். இதைத்தான் சொல்லியிருப்பாங்களோ, மணல் மேட்டை திறந்து விட்டால் கடல் தண்ணி உள்ளே வந்துடும், அப்போ வந்து இராணுவத்தால் வர முடியாது அப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து அவர் இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அதை அப்படி திறந்து விட்டால் விவசாய நிலங்கள் எல்லாம் உப்பு தண்ணியாக மாறிடும்ல. அதனால் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச அந்த விவசாய காணி எல்லாம் வீணாக போயிடும், நம்ம உயிர் பிழைக்கிறதுக்காக அப்படி செய்கிறது தப்புன்னு சொல்லி அதை வேணான்ட்டாராம். அந்த மணல் மேட்டை இப்போ நான் பார்த்துட்டேன், கரெக்டாக தெரியுது. கேமராவில் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. இந்த முல்லைத்தீவில் அந்த பக்கம் பார்த்தா தெரியுது. இந்த பக்கம் ஊர்கள் முல்லைத்தீவு, ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் மேடு இருக்குது, மணல் மேடு. சரிங்க, இப்போ முல்லைத்தீவில் நாம் தங்கக்கூடிய விடுதியை தேடி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். ரொம்பவே அமைதியாக இருக்குங்க ஊரே. இது வந்து சிஆர்பி, கிராம கூட்டுறவு கிராமிய வங்கி, கோஆப்ரேட்டிவ் ரூரல் பேங்க். விளையாட்டு மைதானம், முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானம். முல்லைத்தீவு நகரத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன், டவுன் மாதிரி தான் தெரியுது. மாவட்ட விதாதா நிலையம் முல்லைத்தீவு. இதான் பஸ் ஸ்டாண்டா? இந்த அந்த பஸ் நிற்குது அதுவா? சரி சரி சரி. ஹோட்டல் பிஎஸ் ஹோட்டல். ஈழம் வந்து மற்றொரு தமிழ்நாடு வந்து மற்றொரு ஈழம், அப்படி சொல்லலாம். எல்லாம் தமிழ் பாட்டு, தமிழ் கடைகள் பேர் எல்லாம் தமிழில் தான் இருக்குது. எல்பி ஃபைனான்ஸ். எஸ்கே. பக்கத்துலேயே கடற்கரையெல்லாம் இருக்குது, நடந்தே போகலாம் போல அப்போ கடற்கரைக்கு. இங்கே பாருங்கள், ராணுவம் துப்பாக்கியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வாகன சோதனையில் ஈடுபடுறாங்க போல. அந்த பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ். சரிங்க, நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். முல்லைத்தீவு வந்து சேர்ந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.